அனைவருக்கும் வணக்கம். மறக்காம நமது வாராகி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் கடற்கரை பற்றிய ஒரு பார்வை தான். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தற்போது வாலிநோக்கம் கடற்கரைக்கு செல்லும் சாலை. சாலையின் இரு ஓரங்களும் கருவேல மரங்கள்லாம் தற்போது சூழ்ந்திருக்கின்றன. கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளையாக தெரிவது உப்பளங்கள், அதாவது உப்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகள். இங்கு பல்வேறு அரசு நிறுவனங்களும் சரி, தனியார் நிறுவனங்களும் தங்களுடைய உப்பள தொழிற்சாலையை இங்கே நிறுவி உப்பு உற்பத்தி தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதிகமான உற்பத்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு தான். நெல்லை எப்படி வயலில் விளைவிக்கிறோமோ அது மாதிரி இங்கே வயல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் இந்த உப்பு தண்ணியை நிரப்பி அதில் உப்பு தயாரிக்கிறாங்க. அதை சுத்திகரித்து பேக்கெட் பண்ணி மூடை கணக்கில் விற்கிறாங்க. பல்வேறு கடற்கரையை பார்த்துருப்பீங்க. மணலும் சரி, எந்த ஒரு சுந்தரமும் இல்லாமல் ரொம்ப அழகிய கடற்கரை. சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போனால் இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வழிவகை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது போன்ற கடற்கரைகள் அதிகமாக இருக்கின்றன. அரசின் கவனத்திற்கு சென்றால் இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்கும். இது அரசு உப்பு நிறுவனம். இதில் அரசு பணியாளர் இருக்காங்க. இங்கே ஆமை முட்டை பொரிப்பகம் இருக்கிறது. கடற்கரையுடைய வளத்தை பெறுவதற்காக ஆமை முட்டை பொரிப்பகம் இங்கே இருக்கிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம். கடற்கரையினுடைய அமைதியான பகுதி. இதுக்கு முன்னாடி பார்த்த கடற்கரை பார்த்திங்கன்னா ஆழம் அதிகமானது, இது கொஞ்சம் ஆழம் கம்மியானது. இதுதான் வாலிநோக்கத்தினுடைய முன்னாள் துறைமுகம்னு சொல்லப்படுகிற கடற்கரை. இங்கே ஒரு இரும்பு பெரிய கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியிருந்தது. தற்போது அது உடைத்து எடுக்கப்பட்டு இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அதிகமான போட்டுகள்லாம் இங்கே நிற்கும், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதிகமான மக்கள் செல்லக்கூடிய நல்ல ஒரு பிளேஸு. இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இலங்கைக்கு வெறும் 16 கிலோமீட்டர் தான். நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில தீவுகள் இருக்கின்றன. அது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட தீவுகள். இலங்கைக்கு மிக அருகில் உள்ள பகுதி. இது உப்பு தயாரிக்கும் ஒரு வயல். இதில் எப்படி உப்பு உற்பத்தி. மறக்காம நமது வாராகி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.